வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கூட ஆதார் கார்டை வந்து எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் க்ரீன் அண்ட் டெக் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனல் வீடியோக்களை வந்து நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோமோ அது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கூட வந்து ஆதார் கார்டு இணைக்கிற ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கூட உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்கள் இணைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பிஎல்ஓ கிட்ட போயிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு ஜெராக்ஸ், உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கூட உங்களுடைய ஆதார் கார்டை வந்து அவங்க இணைச்சு தந்துடுவாங்க. அதுக்கு வந்து அவங்க கிளிக் ஃபார் இசிஐ லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லாகின் மூலிமா வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணுறாங்க. அப்படி பிஎல்ஓ வந்து கான்டாக்ட் பண்ண முடியாதவங்க, வேலைக்காக வேறு ஊருக்கு வந்து ஷிஃப்ட் ஆனவங்க, அதுமாரி யாருன்னா இருந்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஓட்டர் ஐடி மற்றும் ஆதார் கார்டை வந்து நீங்கள் எந்த ஒரு சென்டருக்குமே போகாமல் நீங்களே வந்து செல்ஃபாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எதனா ஒரு டிஜிட்டல் சேவா சிஎஸ்சி வந்து இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியை வந்து நீங்கள் இணைச்சிக்கலாம். இப்போ இந்த வீடியோவை பார்க்குற யாருன்னா வந்து டிஜிட்டல் சேவா ஐடி வச்சுருந்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கூட வந்து ஆதார் கார்டை நீங்களே வந்து இணைச்சி தரலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ நான் இருக்க இந்த ஹோம் பேஜுக்கு வந்து நீங்கள் வந்துடுங்க. இந்த ஹோம் பேஜுக்கு வந்து நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இப்போ டிஸ்பிளேல தெரியற இந்த யூஆர்எல் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. இல்லைன்னா இந்த யூஆர்எல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கர் ஃபார் சிஎஸ்சி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிஎஸ்சி ஐடி வந்து கேட்கும். உங்களுடைய சிஎஸ்சி ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிங்க. இங்கே வந்து உங்கள் சிஎஸ்சி பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்களோட டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை டீட்டெயில்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிங்க. எபிக் நம்பர்னால் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் தான். நான் வச்சிருக்கிறது பழைய ஓட்டர் ஐடி அப்படின்றதுனால இங்கே வந்து ரொம்ப லென்த்தியான நம்பர் வந்து இருக்குது. நீங்கள் வந்து புது ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். இங்கே வந்து உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா சர்ச் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஷோ ஆகும். அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிங்க. ஒரு சில வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும். இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணலாம், என்ட்ரு பண்ணாமலே வந்து விட்டுடலாம். நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதேமாரி வந்து இங்கே என்ட்ரு பண்ணிங்க. இல்லை இயர் மாற்றம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணாமல் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து இருக்கும். மொபைல் நம்பர் வந்து இங்கே காமிக்கிற மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுடுங்க. இல்லைன்னா இதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே இருக்க மொபைல் நம்பர் வந்து கரெக்ட் தான். இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் தான் இங்கே வந்து இருக்குது. அதனால் நான் எந்த ஒரு கரெக்ஷன் வந்து பண்ணலை. இல்லை இதில் வந்து என்னுடைய பேர் அட்ரஸ்லாம் எதனா வந்து தவறாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ரெடியூஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேட் அபவுட் நீட் கரெக்ஷன் அப்படின்னு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து காமிக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எதை வந்து கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணணும். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா அட்ரஸ் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய புது அட்ரஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. வேறு ஏதாவது ஒரு ப்ரூஃபை தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ப்ரூஃப்லாம் வந்து வைக்கலான்றத வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நான் அந்த ஆப்ஷனை பற்றி சொல்லலை. அதை பற்றி உங்களுக்கு எதனா வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதை பற்றின ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். இப்போ இங்கே மேலே இருக்க டீட்டெயில்ஸும் என்னுடைய ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸும் கரெக்ட். அதனால் நான் நேரடியாக வந்து இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே அப்போ இஸ் கரெக்ட்ன்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்னுடைய ஆதார் கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலில் போய்ட்டு அந்த ஆதார் கார்டை வந்து ஸ்கேன் பண்ணி இங்கே வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதுக்கு வந்து ஜெராக்ஸ் வைக்கலாம், ஒரிஜினலை வந்து வைக்கலாம். இது வந்து நீங்கள் டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் வந்து பண்ணுறதுனால நீங்கள் ஒரிஜினல் வைக்கிறது வந்து பெஸ்ட். நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து சப்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும் கீழே. அதை வந்து கிளிக் பண்ணி
உங்களுடைய ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு இணைக்கிறதுக்கான ரிக்வெஸ்ட் வந்து நீங்க குடுக்கலாம். இந்த ரிக்வெஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு கிரீன் கலர்ல ஒரு பாப்பப் வரும். இல்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து ரிஜிஸ்டர் ஆகல அப்டின்னா, உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல ஒரு பாப்பப் வரும். ரெட் கலர்ல வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் ஒரு வாட்டி வந்து சப்மிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் ஆயிடும். நீங்க டிஜிட்டல் சேவா வச்சிருந்தீங்கன்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஓட்டர் ஐடியும், ஆதார் கார்டையும் வந்து நீங்க இணைக்கலாம். இது இல்லாம நீங்க ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறது மூலியமாவும் உங்களுடைய ஓட்டர் ஐடியும், ஆதார் கார்டையும் வந்து இணைக்கலாம். அத வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்க்குற இந்த வழிமுறைகள பயன்படுத்தி, உங்களுடைய ஓட்டர் ஐடி மற்றும் ஆதார் கார்ட வந்து நீங்க வந்து இணைச்சுக்கலாம். அது இல்லாம இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்க்குற இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி, உங்களுடைய ஓட்டர் ஐடி மற்றும் ஆதார் கார்ட வந்து இணைச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல வேற எதனா சந்தேகங்கள் இருந்தா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இல்லன்னா டெலிகிராம் குரூப்ல கேளுங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். இந்த ஓட்டர் ஐடி மற்றும் ஆதார் கார்ட வந்து நீங்க எந்த ஒரு சென்டருக்குமே போகாம, நீங்களே வந்து செல்ஃபா வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அத வந்து எப்படி பண்றதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சொல்றேன். நீங்க அந்த வீடியோ வந்து பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனா வரும்.